உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மரியாதை கிடைக்கணும்னு நான் நினைக்கல. அதுக்கெல்லாம் நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதும் இல்ல. 4 தலைமுறைக்கு மேல இந்த மரியாதை நம்ம குடும்பத்துக்கு தான் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப அது வேண்டான்னு விட்டிருந்தா புவனேஸ்வரி குடும்பத்துக்கு அது போயிருக்கும். அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு அந்த கௌரவம் கிடைக்காது. அந்த காரணத்துக்காக தான் நான் போனேன். என் வார்த்தைக்கு மட்டும்தான் மரியாதை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ ரகுராமன்கிற ஒரு ஆளுக்கே மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. மாமா அண்ணா மாமா ரகு, அப்பா என்னப்பா அது? ஏங்க 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 உங்க மான மரியாதை போகணும்னு நான் இதை செய்யலங்க. என் கனவுல கூட நான் அப்படி நினைச்சு பார்த்தது இல்ல. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த தான் நான் போனேன். நீங்க என்ன வெறுத்தாலும் சரி, யாரு என்ன தப்பா நினைச்சாலும் சரி, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நீங்களும் அதான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. நான் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் நல்லது தாங்க நினைச்சிருக்கேன். நீங்க சொல்லி கொடுத்த தர்மத்தை மீறக்கூடாதுன்னு தான் நான் கோயிலுக்கே போனேன். அர்ஜுனனுக்கு தேரோட்டின கிருஷ்ணன் மாதிரி உங்களுக்கு என்னால முடிஞ்ச நல்லதை செய்யணும்னு ஒரு தேரோட்டி மாதிரி தாங்க நான் இதை செஞ்சேன். இந்த குடும்பத்தோட ஆணி வேறும் தலைவனும் நீங்க தாங்க. அது என்னைக்குமே மாறாது. நான் உங்களை மீறி போகணும்னு நினைக்கலங்க. நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பரிவட்டம், இந்த கௌரவம் எல்லாம் உங்களை சேர வேண்டியது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.